வணக்கம். திருப்புரஞ்சிலேருந்து நான் உங்கள் அமீர். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ப்ரீஃபேப் ஸ்ட்ரக்சரில் பண்ணி கொடுத்துருக்க பில்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு G+2க்கான ஸ்ட்ரக்சர். ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 67/37க்கான ஸ்ட்ரக்சர். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கான வீடு இருக்குது. 2 BHK அண்ட் ஆல்சோ வெரி குட் பெரிய ஹால், ஆல்சோ நல்ல ஒரு பெரிய கிச்சன். ஸோ சூப்பரான ஒரு பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா டெனண்ட் அதை ரெண்டல் பர்பஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK மாதிரி 2 வீடு, அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் 2 BHK மாதிரி இன்னும் 2 வீடு, மொத்தம் 4 வீடு ரெண்டலுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் கூட சொல்லலாம். நம்ம ரெண்டல் பர்பஸ்க்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்திங்கன்னா கர்நாடகா குட்லகியில் பண்ணி கொடுத்துருக்கோம். பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் 250 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு காட்டுறக்காகவே நான் வீடியோ எடுத்திருக்கேன் நான். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அது சைடு எலிவேஷன் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஜாலி ஒர்க்லாம் பண்ணி ஸ்டேர் கேஸ் எந்த அளவுக்கு அழகாக மறைச்சி இங்கே அவுட்ரு எலிவேஷனுக்கு ஏசிபி கிளியரிங் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்டீல் நம்ம ரஸ்ட்லேருந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணலாம். ரொம்பவே லைஃப் லாங் நமக்கு இருக்கும், நல்ல ஒரு லைஃப் நமக்கு கொடுக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸோ இங்கே ஒரு வீடு ஃபஸ்ட்டு இல்லை, நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சக்கப்புறம் இந்த வீடு கட்ட அவுட்டரில் ஃபால் சீலிங் நம்ம ஏசிபி கிளேடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லுக் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரஸ்ட்லேருந்து நம்மளால் ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ண முடியும் இந்த பில்டிங்கை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட புண்ணியஜனை. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த நிலவு, இந்த கதவு எல்லாமே ஸ்டீல் தான் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது. உள்ளே பாருங்கள், கிட்டத்தட்ட அழகாக ஃபால் சீலிங் பண்ணி வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், பெயிண்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லைஃப் லாங் இருக்கும் உங்களுக்கு. எந்த விதமான டென்ஷன் இல்லை. ஜஸ்ட் நம்ம தொடச்சா க்ளீன் பண்ணால் போடுவது தண்ணி போட்டு. இது பார்த்திங்கன்னா பாத்வே. ஸோ நம்ம நடந்து போவோம் பார்த்திங்களா. ஸோ அதுக்கான ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இழுத்துருக்கோம், ஒரு 4 ஃபீட் நம்ம இழுத்துருக்கோம். ஏசிபி கிளீனிங் பண்ணி லைட்டிங்லாம் அழகாக கொடுத்துருக்கோம். இந்த 4 ஃபீட்டு நம்ம வெளியே எடுத்ததுனால கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூடிய தண்ணி, அதாவது மழை வரும்போது தண்ணி ஃபுல்லாக உள்ளே வராது, சாரல் ஃபுல்லாக வராது. அண்ட் ஆல்சோ நம்ம நடக்கிறதுக்கும் நல்ல ஒரு பாத்வேவாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம ரெண்டில் கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட் நம்ம கேன்லிவர் மாதிரி நல்லா ஒரு ரைஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக நடந்து போயிட்டு வருவாங்க. அது ரொம்ப முக்கியம், நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். சைடில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது பாருங்கள். இது ஃபால் சீலிங் பிஃபோர். இது பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஆஃப்டர் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது. ஸோ சைடில் செட் பேக் 2 ஃபீட்டுக்கு விட்ருக்கோம், நல்ல ஒரு வென்டிலேஷனுக்காக. ஸோ இது கார் பார்க்கிங் ஜோன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது டனனுக்கான ஏரியா. நீங்கள் பாருங்கள், ஸ்டேர் கேஸு ஃபுல்லி மேடப் ஆஃப் ஸ்டீல் உங்களுக்கு. இந்த ஸ்டேர் கேஸ் பாருங்கள், எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு 4.5 இன்ச் தான் உங்களுக்கு ரைஸரே உங்களுக்கு இருக்கும். 4 இன்ச் தான் ரைஸரே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம படிக்கட்டு ஏறும் போது நமக்கு எந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னா, நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா 4 இன்ச் வைக்கும் போது பார்த்திங்கன்னா பெருசாக ஏறுற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், சைடில் பாருங்கள் ஏசிபி கிளீனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், டெக்கிங் ஷீட் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு மேலே கான்க்ரீட் பண்ணி டைல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அங்கே ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் நான் யோசித்தேன், ஸோ நம்ம ஆட்களுக்கே இது காட்ட வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அதுட்டு பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜாலி ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ ஜாலி ஒர்க்னால பில்டிங் கூலிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமும் வரும், நல்ல ஒரு ஏரும் ஏர் ஃப்ளோவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 4 ஃபீட் இருக்குது. நமக்கு நல்ல ஸ்பேஸ் நல்லா நடக்கலாம். இந்த ஸ்டீல் டோர் பாருங்கள், இது உட்டு கிடையாது, பார்க்குறக்கு உட்டுமாக இருக்கும். ஆனால் முழுக்க ஸ்டீலு. உள்ளே போனே நல்ல ஒரு பெரிய ஹாலு, சூப்பரான ஃபால் சீலிங் பண்ணி வாலுக்கு எல்லாமே பாருங்கள். ஸோ டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. ஸோ நீங்கள் பார்க்கலாம், எல்லா விதமான ப்ரொவிஷனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது சாமி ரூம் உங்களுக்கு, பூஜை ரூமு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 2 BHKன்னு சொல்லிட்டு. இது காமனான ஒரு ரெஸ்ட் ரூமு. இப்போ பார்க்கலாம், நீங்கள் இது ஃபஸ்ட்டு பெட்ரூம், 10க்கு 11க்கான பெட்ரூமு.
ஸோ உட்டன் வந்து டோர்ஸு, ஸோ நல்ல ஒரு பெரிய விண்டோஸ் வந்து கொடுத்துருக்கனால வென்டிலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த விண்டோலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மஸ்கிட்டோ நெட்டும் அட்டாச் பண்ணியிருக்கனால வந்து மஸ்கிட்டோ டென்ஷனே இல்லை உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் பெட்ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டாச் வெஸ்டர்ன் டாய்லெட் உங்களுக்கு. வெளியே எப்படி காமன் இந்தியன் டாய்லெட் இருக்கோ, இது வந்து அட்டாச் வெஸ்டர்ன் டாய்லெட் உங்களுக்கு. சூப்பராக ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி பக்காவாக வந்து பெயிண்ட் பண்ண கிடையாது, டைல்ஸ் லே பண்ணதுனால ரொம்பவே ஈஸி க்ளீனிங்க்கு. எப்போயுமே பில்டிங் நம்ம புதுசு மாதிரியே இருக்கும் நமக்கு. நம்ம டெனண்ட்டுக்கு நம்ம வந்து வாடகை கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எப்போயுமே பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் டெனண்ட்டு போய் நம்ம செக் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து பெயிண்ட்லாம் வந்து கிறுக்கி இருப்பாங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இப்படி மட்டும் ஜஸ்ட் நம்ம நீட்டாக கழுவி விட்டால் போதும், அடுத்த டென்னுக்கு நம்ம ஈஸியாக அந்த ரெண்டல் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு இருக்கும். அவங்களுக்கு எந்த விதமான டென்ஷன் இல்லை. வீட்டு காலி பண்ணிட்டு போகும்போது சொல்லாது அதுக்கு காசு பிடிப்பாங்க, இதுக்கு காசு பிடிப்பாங்க சொல்லிட்டு எந்த விதமான டென்ஷன் அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு. ஸோ இது வந்து அனதர், ஸோ இது வந்து 2வது 2 BHK அவங்க பார்க்கலாம். இந்த கிச்சன்லேயே வந்து ப்ராப்பராக சிம்னி கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஸ்டீல் பில்டிங்கில் வந்து லாப்ட் லிண்டெல்லாம் வரும்னு சொல்லிட்டு, எல்லாமே உங்களுக்கு வருங்க. நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாவும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. சேம் அதே மாதிரி டிப்பிக்கல் பில்டிங் 2 BHK உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ அது பெரிய உங்களுக்கு விண்டோஸு, நல்ல சூப்பரான உங்களுக்கு ஏர்ஃப்ளோ உங்களுக்கு இருக்குது. காமன் பாத்ரூம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 10க்கு 11க்கான பெட்ரூம் உங்களுக்கு வந்துருச்சு. மேலேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நீங்களும் மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு கப்போர்டு ஒர்க் போனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இருக்கிற மாதிரி அந்த பில்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்தோம்னா எந்த விதமான டென்ஷனும் தலைவலியும் இல்லை. ஸோ அவங்களும் வந்து ப்ராப்பராக வந்து இதை பத்திரமா வச்சுப்பாங்க. ஸோ நமக்கும் வந்து எல்லா விதமான ப்ரொவிஷனும் கொடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ மேலே பாருங்கள் ஸ்டோரேஜ் யூனிட்டு. ஸோ இங்கேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் போட்டு நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் அ வெரி பிக் டெரஸ். கிட்டத்தட்ட வந்து 37/60 67/37க்கான வந்து ஒரு டெரஸும் இருக்குது. அவுட்டரில் ஸ்பேஸும் உங்களுக்கு இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு வந்து அடுத்த வீட்டுக்கு போகிறவங்களுக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களும் போயிடுவாங்க. இப்போ பாருங்கள் நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அகெயின் நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். எல்லாமே பாருங்கள் ஜஸ்ட்டு 4 inch தான் ரைஸரு. நடக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து படியேற மாதிரி உங்களுக்கு ஃபீலே உங்களுக்கு கொடுக்காது. பெருசாக உங்களுக்கு எசுவாங்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பொருட்கொழியும் கிட்டத்தட்ட நல்லா ஒரு 3 feet கொடுத்ததுனால நல்ல பொருட்கொழியும் வந்து நம்மளை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இங்கே பாருங்கள் ஏசிபி கிளீனிங் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வந்து லுக் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம வாட்டர் அதாவது மழை சாரல்லேருந்து நம்மளோட பில்டிங் வந்து நல்லா ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள் அழகாக ஜாலியாக இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் நமக்கு இது. ஸோ நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் கீழே எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் மேலேயும் உங்களுக்கு நல்லா ஸ்டீல் டோர் போட்டாச்சு. அழகாக ஃபால் சீலிங் பண்ணியாச்சு. ஒரு பெரிய ஒரு ஹாலு, விண்டோஸு பாருங்கள் வுட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த டோரு. ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து ஸ்டீல் டோர் உங்களுக்கு. ஹைலி நல்ல உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நல்ல லைஃப் உங்களுக்கு கொடுக்கும். வெளியே உங்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து 4 feetக்கு வந்து எஸ்எஸ்சில் வந்து ஹேண்ட் ரைலிங் போட்டனால வந்து உங்களுக்கு வந்து கிட்ஸ்லாம் வந்து வெளியே ரொம்ப சேஃப்டியாக இருப்பாங்க. ஒரு அருமையான பூஜா ரூமு, கிச்சன் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் 2 BHK. ஒன்று வந்து அட்டாச் பாத்ரூம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம். எல்லாமே வந்து பார்த்து பக்குவமாக வந்து பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க வெஸ்டர்ன் வைக்க முடியுமா, இந்தியன் டாய்லெட் வைக்க முடியுமா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் ஏரியா உங்களுக்கு. நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அதில் அட்டாச் பண்ணால் போதும், அதுவே உங்களுக்கு எல்லாமே வாஷ் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு உங்களுக்கு. இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்தளவுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து 4வது வீடு நம்ம போகிறது. அவுட்டரில் பாருங்கள் அழகுக்காக அழகாக பீடிங் வச்சு அதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ க்ரில்லாம் பக்காவாக கொடுத்து ஹைட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நம்ம 11 அடி ஹைட்டு கொடுத்ததுனால அவங்க அழகாக வந்து 10 அடிக்கு உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஃபால் சீலிங் போக 10 அடிக்கு நமக்கு வந்து ஹை சீலிங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 10 அடி வந்து ஸ்பேஸ் இருக்குது. ரொம்பவே வந்து லுக் வைஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே காம்பேக்டாக இருந்தாலும் வீடு பார்க்குறக்கு நல்ல பெரிய வீடு மாதிரி நமக்கு லுக் வைஸ் கொடுக்குது நமக்கு. ஸோ இது வந்து அட்டாச் பாத்ரூம். ஃபுல்லாக டைல்ஸ் போட்டாச்சு உங்களுக்கு. ஃபால் சீலிங் மட்டும் தான் டைல்ஸ் ஒட்டலை. இந்த எல்லா பக்கமும் டைல்ஸ் ஒட்டியாச்சு. நமக்கு தேவை கிடையாது, நம்ம அது பண்ண கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டிட்டேன். மேலே போய் உங்களுக்கு டெரஸ் ஃப்ளோர் காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே
இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வேலை நுணுக்கங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான வந்து ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸு ப்ரீஃபேப் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீம்ஸை போட்டு ரொம்பவே வந்து அசிங்கமாக வந்து படுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், எங்கேயுமே நீங்கள் வந்து எக்ஸ்போஸ்டாக வந்து ஒரு ஸ்டீல் பீமையும் பார்க்க முடியாது. எல்லாமே ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கன்சீல் பண்ணி ஸ்ட்ரக்சர் டிசைன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கி அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் நமக்கு வந்து அசிங்கமாக தெரியவே தெரியாது. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஜினியரிங். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரீ ஃப்ராப் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ வந்து சூஸிங் த பெஸ்ட்டு கான்ட்ராக்டர் ஆல்வேஸ் ரொம்ப முக்கியம் அது நமக்கு. ஸோ இது எப்படி நம்மளால் முடிஞ்சுன்னா அந்தளவுக்கு வைட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு. ஸோ டெரஸ் பாருங்கள், 67/37க்கான வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய டெரஸ் நமக்கு இருக்குது உங்களுக்கு. ஃப்யூச்சரில் இதுக்கு மேலேயும் வந்து ஃப்ளோர்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தும் வந்து கொடுத்து வச்சுருக்கோம் நமக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் நம்ம திருப்பதி காண்டாக்ட் பண்ணுங்கள். சின்டெக்ஸ் டேங்க் எல்லாமே வந்து வச்சாச்சு உங்களுக்கு. ஸோ சோலார் வாட்டர் ஹீட்டரும் எங்கள் ப்ரொவிஷன் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சோலார் போட போகிறாங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், நிறைய டெம்பிள்ஸு, மசீது எல்லாமே இருக்குது சுற்றியுமே உங்களுக்கு. இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து ரோடு ரொம்பவே வந்து குறுகலான ரோடு. அதில் ரொம்ப பெரிய பெரிய கிரெயினை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்த கன்ஸ்ட்ரக்ஷனு ரொம்பவே மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. ஸோ நினச்சதோட ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது நம்மளோட இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொட்டேஷன் வாங்கி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்கள் வந்து ஆல் ஓவர் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன்லையும் நாங்கள் கண்டிப்பாக ஒரு பில்டிங் பண்ணியிருப்போம். அந்த பில்டிங் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த ஓனரோட டேட்டா பேசி பாருங்கள். நாங்கள் எல்லா பக்கமும் நல்ல பேர் தான் எடுத்திருக்கோம். ஸோ அவங்களோட விசாரிச்சு பாருங்கள்.